மும்மூர்த்திகளின் அவதாரம் பாகம் 3 பாபக்கினி மடம். ஆந்திர சீமையிலே குண்டூர் ஜில்லாவில் நந்திகொண்ட என்னும் சிறிய கிராமத்தில் ஒரு ஆத்மீக மடம் வந்து சிறந்து விளங்கி வந்தது. அந்த மடத்தில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் அளித்தலும், இரவு நேரங்களில் மக்களுக்கு நல் உபதேசங்களை பிரசங்கம் செய்வதும் தலையாய் பணி இருந்தது. அந்த மடத்தை எனமதல வீரபோஜ ஆச்சாரியார் என்பவரும் அவரின் தர்ம பத்தினியாகிய வீர பாப்பாம்மாள் என்பவரும் நடத்தி வந்தனர். இத்தபயோக சித்தருக்கு மக்கட்பேறு இல்லை. எனவே அது குறித்து பெரிதும் மனக்கலக்கம் அடைந்திருந்தனர். ஒரு சமய மடத்தின் தலைவர் ஒரு காரியம் குறித்து அருகில் உள்ள சிறு கிராமத்திற்கு சென்றிருந்தார். அச்சமயம் ஒரு தேச சஞ்சாரியாக திரியும் யோகி ஒருவர் அம்மடத்திற்கு விஜயம் செய்து இருந்தார். அவருக்கு தர்ம பத்தினியார் கை கால் அலம்ப நீரும் உட்கார்ந்து போஜனமும் அருந்த மனையும் இட்டார். அந்த யோகியர் அவ்வம்மையாருக்கு புத்திர சந்தானம் இல்லை என்பதை தன் நாண திருஷ்டியால் அறிந்த அவ்வம்மையாரை நோக்கி, மகளே, நாங்கள் புத்திர சந்தானம் இல்லாதவர் வீட்டில் போஜனம் அருந்துவதில்லை. இது எங்களின் ஆச்சாரம். உங்களுக்கு சந்தானம் இல்லை என்று அறிகின்றோம். எனவேதான் உங்கள் வீட்டில் போஜனம் அருந்தமைக்கு மன்னிக்கவும் என்று கூறினார். இதை கேட்ட அம்மையார் மிகுந்த மனக்லேசம் அடைந்து யோகியாரின் காலில் விழுந்து, யோக போனரே, நீவில்தான் எங்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்க வழி சொல்ல வேண்டும் என வேண்டினார். அதற்கு யோகீஸ்வரர், அம்மினி, இந்த பிறவியில் உங்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்க வழி ஏதுமில்லை. ஆனால் நீங்கள் எல்லா புண்ணிய சேத்திரங்களுக்கும் ஒரு புனித யாத்திரை மேற்கொள்வீரானால் ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் ஒரு குழந்தை கிடைக்கும். அதை நீங்கள் வளர்த்து உங்களின் ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவ்விடம் விட்டு போய்விட்டார். வீர பத்தினியார் தன் கணவன் வந்ததும் இவ்விஷயத்தை கூறினார். அதற்கு அவர் மறுத்துவிட்டார். ஒரு நாள் மடத்தலைவர் தூக்கத்தில் கனவில் ஒரு யோகியை வர தோன்றி யாத்திரைக்கு போகுமாறு பணித்தார். அதன் பின்னர் தம்பதியர் புனித யாத்திரையை மேற்கொண்டார்.